என்னை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் சொல்லுங்கள். நான் எப்படி இருக்கேன்றதை எல்லாத்தையும் சொல்லுங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அந்த ஷோ ரஜத் பட்டிதார். ரஜத் பட்டிதார் அப்படின்னா அவன் ஒரு ஆள் தான், பையன், சின்ன பையன். இல்லையா? ப்ரெக்னன்சி எப்போ பிளான்? நான் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கேன். அக்கா, ஐ எம் வெரி பிக் ஃபேன். அக்கா, ஸ்மால் கொஸ்டின், யூர் யூஸ் ஆயில் அண்ட் ஷாம்பு? ஏன் ஆயில் அண்ட் ஷாம்பு தேங்காய் எண்ணெய், ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய். ஆனாலும் எனக்கு இப்போ ரொம்பவே முடி கொட்டுது. ஷாம்பு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். முன்னாடி டவ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஷாம்பு சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப முடி இப்போ கொட்டிகிட்டே இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க நான் எனக்கு லாங் ஹேர், இதை விட திக்காக லாங்காக ரொம்ப நல்லா இருந்தது ஹேர். ஆனால் அது இப்போ வந்து ரொம்ப எலிவால் மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க? அழகின் ரகசியம் என்ன? அழகின் ரகசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றதெல்லாம் டோன்ட் கேர். உள்ள ஹாப்பியாக இருந்தால் போதுங்க. நகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் எனக்கு ஆசை. ஃப்ளைட்டில் போகணும், இது வரைக்கும் போனதே இல்லை. நானும் போனதில்லை. கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த இயர் கண்டிப்பாக போயிடுவோம். போகணும் கண்டிப்பாக. லுக்கிங் ஸோ க்யூட். வாட் இஸ் த மேஜர் திங் யூ லைக் இன் சென்னை கம்பேர் டு யுவர் ஹோம் டவுன்? சென்னையில் என்ன பிடிச்சிருக்குன்னா, நீங்கள் எப்போ வேணாலும் வெளியே போகலாம். எப்போ போனாலும் ரோட்டில் கூட்டமாக இருக்கும், எல்லா கடைகளும் இருக்கும். இங்கே வந்து ஒரு 9-10 மணிக்கு அப்புறம் எதுவுமே இருக்காது. இப்போ சென்னை வந்து ஹாப்பனிங்காக இருக்கும், ஃபுல்லாக நைட் எல்லாமே ஒரு நைட் லைஃப். இங்கே வந்து நம்ம இப்போ 8 மணி 8:30 கிராஸ் ஆயிடுச்சுன்னா ரோட்டில் ஒரு காக்கா இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம மட்டும் தனியாக போயிட்டு தனியாக வரணும், அவ்வளோதான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சென்னையில். அதுக்கப்புறம் அது இல்லாமல் எல்லாத்துக்கும் ஆக்சஸ், ஈஸியான ஆக்சஸ் அங்கே. ஆமாம், எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க சென்னை தான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணால் பெட்டரான சென்னை தான் பெட்டர். எல்லாத்துக்குமே நம்ம நினைக்கிற மாதிரி இங்கெல்லாம் ரேட்டு கம்மி, அங்கே ரேட்டு ஜாஸ்தி, அப்படி கிடையாது. சென்னையில் தான் எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கம்மி. வந்து இதில் என்னன்னா, இப்போது இந்த டெய்லி லைஃபுக்கு தேவையான திங்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஆர்னமெண்ட்ஸு, அது எல்லாமே சென்னையில் வந்து ரேட் கம்மி கம்பேர் டு பாலக்காடு. வெஜிடபிள்ஸ் கூட, வெஜிடபிள்ஸ், ஆமாம் அதுதான் சொல்கிறேன். அது எல்லாமே அங்கே வந்து சீப்பாக கிடைக்குது. ஆனால் ஒரு லேண்டு அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய விஷயமா எடுக்கும்போது அங்கே ரொம்ப காஸ்ட்லி, இங்கே வந்து சீப்பாக கிடைக்கும். இதுதான் அந்த வித்தியாசம் நான் சொன்னேன். தமிழ்நாடு கேரளாவே எப்படிங்க பார்த்துக்குது? சூப்பராக பார்த்துக்குது. கேரளாவை பார்த்துக்கிறத விட தமிழ்நாடு கேரளாவை நல்லாவே பார்த்துக்குது. இவங்களும் சரி, ஃபேமிலியும் சரி, எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் ஒர்க்கிங் உமன் விச் யூ ப்ரிஃபர்? நான் கண்டிப்பாக ஒர்க்கிங் உமன் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இப்போ வந்து குக்கிங்கில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகலாம், ஃபேமிலியில் உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், நல்லா குக் பண்ணுவாங்க, அது எல்லாமே ஓகே. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் இருந்தால் தான், உங்களுக்கு மீன்ஸ் நம்மளுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கும். நம்ம யாரையுமே எதிர்பார்க்க வேணாம். இப்போது நம்மளுக்கு எதாவது வேணும், இல்லை வீட்டில் கூட எதாவது, இப்போ 2 பேரும் ஒர்க் போனால் 2 பேரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்ட்டாக எடுத்து நம்ம பண்ணலாம். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒர்க் போகிறோம், இப்போ வீட்டில் இருக்க எக்ஸ்பென்ஸுனால் ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். இந்த எக்ஸ்பென்ஸ் நான் பார்த்துக்கிறேன், இந்த எக்ஸ்பென்ஸ் நீ பாரு, அவ்வளோதான். அந்த மாதிரி அது ஒரு அப்போ வந்து நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு தைரியமாக இருக்கும், நம்ம பண்ணுறோம், நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. அண்ட் எல்லாத்துக்கும் போய் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, எனக்கு அதை வாங்கி கொடுங்க, நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. எந்த ஃபேமிலியில் வந்து லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃபேமிலி வந்து கம்பேரிட்டிவ்லி
தனியாக ஒரு சிங்கிள் பர்சன் ஒர்க் பண்ணுறத விட இன்னும் சீக்கிரமாக க்ரோ அந்த அந்த அமௌண்ட் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பணம் வந்து ஆம்பளைங்க ஜென்ஸு வந்து அதை செலவு பண்ணுறதுக்கும் லேடிஸ் செலவு பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க அதை வந்து பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அவங்க எப்படின்னா ஜென்ஸு வந்து கண்ணா பின்னான்னு கண்மூடித்தனமாக செலவு பண்ணிடுவோம். லேடிஸ் அப்படி இல்லை, இது பண்ணால் இதில் இவ்வளோ மிச்சம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கால்குலேட்டட் மைண்டாகவே இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒர்க் போகிறீங்கன்னா சூப்பர். லேடிஸாக இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா யூஆர் சிஎஸ்கே ஒரு எம்ஐ. எனக்கு வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் நாலேஜே கிடையாது. அவங்க தான் வந்து பைத்தியம், கிரிக்கெட் பைத்தியம். சிஎஸ்கேனா அவ்வளோதான், உயிரை விட்டுருவாங்க, அந்த மாதிரி பைத்தியம். அப்போது என்னன்னா, இப்போது எனக்கு விஜய் பிடிக்குன்றதுனால இவங்க வந்து விஜய்க்கு அகெயின்ஸ்ட் ஆகிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், இவங்களுக்கு ஐபிஎல் ரொம்ப பிடிக்கும், சிஎஸ்கே ரொம்ப ஆனால் எதாவது சொல்லி என்னை வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சிஎஸ்கே அவங்களுக்கு பிடிக்குன்றதுனால நான் வந்து ஆர்சிபி, எம்ஐ தான் போட்டிருக்கீங்க, ஆர்சிபிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். விஜய் வந்து நான் இவங்க விஜய்க்கு அகெயின்ஸ்ட் அதெல்லாம் கிடையாது. இருக்கிறத நான் சொல்லுவேன். நான் படம் நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லையா நல்லா இல்லை. நம்ம ஜென்ரலாக ஆடியன்ஸ் சொல்லும்போது இவங்கள ஒருத்தவங்களை இது பண்ணும்போது நம்மளுக்கு பிடிக்கும். இல்லை இப்போ நான் வந்து நான் ஒரு விஜய் பிக்கு பார்த்தாலோ இல்லை நான் ரொம்ப வந்து அது வந்து விளையாட்டுக்கு பண்ணுறது. எல்லா ஹஸ்பண்டும் வந்து விளையாட்டுக்கு தான். நானும் அப்போ அந்த மாதிரி சிஎஸ்கே வந்து ஒரு வெறுப்பேற்றி பார்க்குறது அந்த மாதிரி அதை வந்து நானும் வெறுப்பேற்றுவேன். சிஎஸ்கே ஃபார் எவர். எனக்கு வந்து ஆர்சிபி. ஆனால் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் நான் வந்து ஆர்சிபிக்கு மாறிட்டேன். எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் இவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி வந்து எனக்காக ஒரு வீடியோ கூட இது வரைக்கும் எடிட் பண்ணது கிடையாது. கோலியா ஆடா மாடு கேட்டுக்கோங்க. யாரு நீனா ஆர்சிபி ஃபேன் என்கிட்ட கேக்குற? சொல்ல யாரு? ரஜத் பட்டிதார். ரஜத் பட்டிதார் அப்படின்னா அவன் ஒரு ஆள் தான், பையன், சின்ன பையன், 20 வயசு தான் ஆகுது. விராட் கோலி இல்லை, விராட் கோலி 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் இல்லை. அப்படியா? எனக்கு தெரியும். எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுறதால நான் கொஞ்சம் அகெயின்ஸ்டாக இருந்து வெறுப்பேற்றலாமே அப்படின்னு பண்ணது தான், வேறு ஒன்றும் இல்லை. ப்ரெக்னென்சி எப்போ பிளான்? அது வந்து நாங்கள் பிளான் பண்ணுறது இல்லை, காட் பிளான் பண்ணுறது. பார்ப்போம், எப்போன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறோம். தமிழா ப்ரோக்ராம் போனதை பற்றி சொல்லுங்கள். மதர் இன் லா கூட உங்கள் பாண்டிங் நல்லாயிருக்கு. அது வந்து ஐயோ எப்படின்னா, இப்படி ஒரு மெசேஜ் வந்தது, இவங்களுக்கு தான் வந்தது. இந்த மாதிரி மாமியார் மருமகள் ஷோக்கு வரீங்களா அந்த மாதிரி கேட்டாங்க. சரின்னு நானும் சொன்னேன். மாமியார் ஐயோ அதுக்கெல்லாம் நான் வர மாட்டேன், எனக்கு எதுவுமே பேச தெரியாது, அப்படியே அம்மா அப்படியே அலப்பறை பண்ணிட்டாங்க. சரி போகலாம், போயிட்டு ஏதோ அவங்க ஒரு டாபிக் கொடுப்பாங்க, நம்ம அதை பற்றி பேசுவோம், அவ்வளோதானே, வேறு என்ன இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணிவிட்டு போய் அங்கே உட்கார வரைக்கும் நான் எதுவுமே பேச மாட்டேன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது. அது நீங்கள் சொல்லுங்கள், என்னை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் சொல்லுங்கள், நான் எப்படி இருக்கேன்றதை எல்லாத்தையும் சொல்லுங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அந்த ஷோ ஆரம்பிக்கிற வரைக்கும் இவங்ககிட்ட மைக் வருமானு நான் சந்தேகப்பட்டிருந்தேன். ஆனால் பார்த்தா ஷோவில் முக்கால்வாசி நேரம் இவங்ககிட்ட தான் மைக் இருந்தது. ஆனா இவங்க ஸ்கோர் பண்ணதோட அம்மா ஜாஸ்தியா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அம்மாவுக்கு ஃபேன் ஆயிட்டாங்க. ஆமா, அவங்க வந்து எப்படின்னா என்ன சொல்றது, ரொம்ப ஜாலியா பேசுவாங்க. நானும் வந்து இவங்க பயந்துட்டே இருந்தாங்களா, இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க போல, சரி நம்மளே ஒரு டாப்பிக்கை எதாவது சொல்லுவோம், அவங்க பேசினா பேசிட்டோம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் நான் எடுத்து ஸ்டார்ட் தான் பண்ணி விட்டேன், அதுக்கப்புறம் அவங்க அப்படியே பேசிட்டாங்க. பார்த்தா கடைசியில் என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு தான் பதில் இல்லை, என்ன சொல்கிறது. நல்லா இந்த தமிழா ஷோ வந்து
அது மறக்கவே முடியாது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் வந்து பயங்கரமாக அம்மா ஸ்கோர் பண்ணிட்டு இந்த மாதிரி மாமியார் யாருக்கு வேணும்னு கேட்கும்போது அங்கே இருந்ததில் ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா ஒரு 20 பேருக்கு மேலே கை தூக்கிட்டாங்க. ஆனால் ரொம்ப அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டு. ஆனால் மாமியார்லாம் இப்படி இருப்பாங்களான்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். எனக்கே அது எப்படி, நான் கேட்பேன் நீங்கள் எப்படி இப்படி இருக்கீங்க. அவங்க மாமியார் வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான மாமியாராக தான் இருந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? இப்போ எதுவுமே சொல்ல மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, எதுவுமே இல்லை. இப்போது என்ன சொல்ல, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம எது வேணால் ஷேர் பண்ணலாம், என்ன வேணால் ஷேர் பண்ணலாம். நான் எங்கள் அம்மா கூட எப்படி க்ளோஸாக இருக்கணும் அதே மாதிரி தான் அவங்கக்கிட்டையும். ஐயோ மாமியார் அவங்கக்கிட்ட அப்படி சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க எல்லாமே எப்படி நான் எப்படி இருக்கேனோ அதை அப்படியே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது ஒரு கிஃப்ட்டு, எல்லாருக்குமே கிடைக்காது. ஒன் வேர்ட் அபவுட் யுவர் MIL அண்ட் FIL. மதர்-இன்-லா ஃபாதர்-இன்-லா பற்றி சொல்லணும், ஒன் வேர்டில் சொல்லணும்னா தே ஆர் ஜெம்ஸ். எப்படின்னா ஒரு மருமக தானே அப்படின்ற ஒரு தாட்டே இல்லை. அவங்க பொண்ணு மாதிரி தான் அவங்க என்ன பார்க்குறாங்க. 2 பேருமே சரி. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்பான்னு தான் கொடுப்பேன். அவர் வந்து ஆக்சுவலி டெரர் தான் கொஞ்சம், உங்ககிட்டலாம் ரொம்ப டெரர். ஆனால் இப்போ வந்து எங்கள் கூட வீடியோ பண்ண வர்றது எல்லாத்துக்குமே சப்போர்ட். நான் அப்படி வீடியோ பண்ணுங்க, நானும் வரேன், நானும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ எங்கேயாவது போகிறோம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எங்கள் கூட வந்து வைப் பண்ணுவார். அது வந்து சூப்பர். ஆனால் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நினச்சேன், ஐயோ என்ன எப்படி இருக்குமோ இவங்க, எப்படி நான் செட் ஆக போகிறேன் அப்படிலாம் நான் கொஞ்சம் பயந்தேன். பட் சூப்பராக இருக்குது. ஓகே, இதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ். எல்லாமே நல்லா எனக்கு முன்னாடி நாங்கள் இந்த வீடியோ ஆஸ்கிங் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தோம். அதை விட இதில் வந்து நல்ல கொஸ்டின்ஸ் நல்லா ஜென்யூனாக கேட்டிருந்தீங்க எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.